அனுபவம்னு ஒரு யூடியூப் சேனல்லேருந்து முருகதாஸ் பேசுகிறேன். சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிகழ்ச்சிக்கு போங்களா? சரி. இன்றைய எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது தொழிலாளர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் தோல்வியடைந்த நிர்வாகங்கள். சரி, நான் ஒரு மில்லில் மேலாளரை சேர்ந்தேங்க, பணியில் சேர்ந்தேன். ஆக்சுவலி அந்த மில்லுடைய பேக்கஸ்டி என்னென்னா, எந்த ஒரு தொழிலாளியும் அதிகாரியும் அந்த மில்லில் 6 மாதத்துக்கு மேலே வேலை பார்க்க முடியலைங்க. வேலை பார்க்க முடியல. சரி, அது ஒரு சேலஞ்ச் மாதிரி எடுத்துக்கிட்டு பண்ணுவோம் அப்படின்ட்டு ஜாயின் பண்ணேன். எனக்கு என்னென்னா, என்னுடைய பேச்சை நம்பி நான் எங்கே பணிகிறேனோ அங்கே பணி புரிய வர்றதுக்கு தனியாக ஆளுங்க, அதுக்குன்னே தனியாக ஆளுங்க குட்டை வளப்படுற மாதிரி அந்தளவுக்கு என் மேலே நம்பிக்கை நான் வச்சுருந்தேங்க. அது பார்த்திங்கன்னா மெக்கானிக், அது ஃபிட்டர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி மிஷின் ஆப்ரேட்டர்ஸ், அது வீவர்கள் அப்படி போனாங்க. ஸோ அது ஒரு செட்டு இருந்தாங்க. நான் போய் பண்ணி சேர்ந்து புதுசில் பார்த்திங்கன்னா அந்த எம்டி என்கிட்ட பேசும்போது, ஆள் ஷார்ட்டேஜாக இருக்குங்க, நீங்கள் உங்கள் ஆளை கூட்டி வர முடியுமா அப்படின்னு கேட்டார். அதனால் நான் கூட்டி வர முடியுங்க அப்படின்னு அவர்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருந்தேங்க. அதே மாதிரி ஒரு கொஞ்ச நாளில் என்னுடைய ஆளுக்கு கொஞ்சம் சேர்ந்து வேலை பார்த்தாங்க. ஒரு தெரியாத இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு பார்த்து அது பண்ணிகிட்டு இருந்தேங்க. அந்த வேலை நடந்துகிட்டு இருந்தது. அந்த மில்லுடைய முதலாளி ரொம்ப பெரிய மனுஷருங்க, நிறைய பணக்காரர், நிறைய பிஸ்னஸ் இருக்குங்க. ஸோ ரொம்ப பிஸியானவர். அதனால் இந்த மில்லு கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு மைத்துனர், அவருடைய சொன்ன மைத்துனர் போட்டிருந்தார், கவனிச்சுக்கிட்டு டே டு டே அவர் தான் மேனேஜ் பண்ணுவார் மாதிரி. ஏன்னா அந்த மில்லு நகரத்துலேருந்து ஒரு 10-12 கிலோமீட்டர் தள்ளி இருந்ததுங்க. நான் நகரத்தில் ஒரு லாட்ஜில் ஒரு ரூம் எடுத்திருந்தேன். லாட்ஜில் தங்கி மில்லுக்கு போய்ட்டு வர மாதிரி இருந்துச்சு. சரிங்க, இப்போ டெய்லி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி இருக்க வேலை பார்க்குற சமயத்தில் ஒரு நாள் இங்கே ஆளுங்க ஒருத்தர் சொன்னாங்க, சார் நீங்கள் சாப்பிட லன்ச் ஹவர் போயிடுறீங்க, இங்கே வேலை பார்க்குற ஒரு பெண் தொழிலாளியை, அதுவும் திருமணமான கல்யாணம் ஆன பொண்ணு கூப்பிட்டுக்கிட்டு ஒரு தனி ரூமில் போய் அந்த மைத்துனருங்கிறது தாள் போட்டுக்கிறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து வர்றாங்க, 2 பேரும் வர்றாங்க. அது இந்த மாதிரி 2 மணி நேரம் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. எனக்கு அது கொஞ்சம் ரொம்ப ஷாக் இருந்துச்சு. அது எப்படி ஒரு ஆலை முதலாளி இந்த மாதிரி பண்ணுவார், ஆலையில் பண்ணுவார் அப்படிங்கிறது எனக்கு பெரிய ஒரு ஷாக்காக இருந்தது. என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்ததில்லை. சரி, சமயம் வரும்போது கேட்போம், இல்லை அது இல்லாமல் அவர் முதலாளிக்கு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி இருக்கார், எப்படி கேட்குறதுங்கிறது ஒரு தயக்கம். நாங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தோங்க. ஒரு நாள் திடீர்னு 2 பேர் வந்தாங்க காலையில். வந்துட்டு நாங்கள் மேனேஜருங்க, புதுசாக வந்திருக்க மேனேஜரு, இவர் ஃபோர்மேனுங்க அப்படின்ட்டு. என்னடா அது எனக்குன்னு தெரியாமல் யாராவது புதுசு எந்த வேலைக்கும் புதுசு வந்தால் கூட எல்லா மேலும் தெரிஞ்சு தான் பண்ணுவாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் நிர்வாகமும் மேனேஜருக்கு தெரியாமல் எந்த நிர்வாகமும் எந்த புது ஆளையும் எடுக்காது. இது எப்படி எனக்கு தெரியாமல் எடுத்தங்க அப்படின்ட்டு டாக்டர் இருந்தார். அவரை பார்த்தா மேலாளர் மாதிரியே தெரில, அந்த பையனை பார்த்தா ஃபோர்மேன் மாதிரி தெரில. ஒரு 10 மணிக்கு தான் அந்த மைத்துனர் வரும்போது, முதலாளியுடைய மைத்துனர் வரும்போது நான் கேட்டேன், இல்லைங்க புதுசாக வந்திருக்கேங்க அப்படின்ட்டு. ஆமாம் வந்திருக்காருங்க,
அவர் ஒரு பாதி மிஷினை பார்க்கட்டும், நீங்கள் பாதி மிஷின் பார்க்குங்க, உங்களுக்கு அவர் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் அப்படின்னு. போட்டி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அவர் சொன்னது போட்டி இருந்தால் நல்லாயிருக்குங்கிறது வந்து பெரிய மில்களுக்கு நிறைய மிஷின் இருக்கிறவங்களுக்கு வந்து பொருந்துங்க. இங்கே இருக்க மிஷினே ரொம்ப கம்மியாக. சின்ன குட்டியுண்டு மில்லுக்கு 2 மேனேஜர் இருக்குது, ஒரே உரையில் 2 கத்தி மாதிரி. அப்போது ரொம்ப கூலாக சொன்னாருங்க, 2 பேரும் வேலை பாருங்க அப்படின்ட்டு. அவருடைய இன்டென்ஷன் என்ன அப்போ புரிஞ்சுக்கிட்டேங்க. புரிஞ்சுக்கிட்டோங்க. எங்கள் டீமோட மீட்டிங் போட்டோங்க. என்ன மீட்டிங் போட்டோம்னா, சம்பளம் வந்ததுமே, கைக்கு வந்ததுமே ஒவ்வொருத்தராக கிளம்பி போயிடுறாங்க. நான் வந்து மேனேஜருக்கு பொறுப்பான பதவிகளில் நான் வந்து 1 மாதம் டைம் கேட்டுருக்கிறது போகிறது அந்த மாதிரிங்க. அது ஒரு படத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிப்பார். அது 1901ங்கிற படத்தில் அவருடைய எம்ஜிஆருடைய கூட்டாளிகளை ஒரு சிறையில் அடைச்சி போட்டு தான் சொல்கிறபடி கேட்கலன்னா கூட்டாளியில் மிரட்டிடுவேன் அப்படின்ட்டு வில்லன் நம்பியார் வந்து மிரட்டுவாருங்க. நிறைய பேர் நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி சூழ்நிலை எனக்கு ஆச்சுங்க. இப்போ நான் கூட்டி வந்து தொழிலாளிக்கு ஏதாவது சம்பளம் கொடுக்கல அப்படின்னு வரிசூலில் வந்ததுன்னா, ஏறக்குறைய 6-7 தொழிலாளிங்க மொத்த சம்பளம் வந்து 1-1.5 லட்சம் இருக்கும். அது 20 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த சம்பளத்தை நான் அவங்களுக்கு கொடுத்தாகணும். ஏன்னா நான் என்னுடைய சம்பளம் இல்லைன்னாங்க நான் தாங்கிப்பேன். ஆனால் வந்து தொழிலாளிகள் வந்து தாங்க மாட்டாங்க. ஸோ அந்த சம்பளம் என் கையிலேருந்து கொடுத்தாகணும். 1. 2வது, ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணோம்னா என்னுடைய சம்பளத்தை அவன் கொடுக்காம கைப்பற்ற கொடுக்கணும், என் மேலே இருந்த நம்பிக்கையோ நாணயம் போயிருங்க. அப்புறம் எங்கே கூட்டாலும் வரமாட்டாங்க. ஸோ அது ஒரு கட்டண ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. கரெக்டாக அந்த சம்பள நாள் வந்தது. அந்த ஒரு நாள் ரொம்ப டென்ஷனாக அப்படி எல்லாத்தையும் நைஸாக ஒரு நாளாக அனுப்பியாச்சுங்க. அனுப்பிட்டால் இப்போ நான் வந்து 1 மாதம் நோட்டீஸ் படி கொடுத்து நான் வெளியேட்டினேங்க. என்னுடைய சம்பளத்தில் பாதி பாக்கி வச்சுட்டாங்க. எனக்கு சம்பளம் பாக்கி ஒரே 40 வருஷம் சர்வீஸில் ஒரே மில்லு, அந்த மில் தாங்க. சரி, ஓகே. இன்னொரு மில்லை பற்றி பேசுவோம். இந்த மில்லானமே அடுத்து வேறு ஒரு மில்லில் வேலை கிடச்சி, அது ஏறக்குறைய நலிந்து போயிருந்த மில்லுங்க. அதை வந்து சரி பண்ணி ப்ராஃபிட்டில் கொண்டு வந்தாங்க. அது வந்து உங்கள்கிட்ட கூட அந்த பயந்துருக்கேன் அந்த அனுபவத்தை. அந்த ஒரு தோல்வியடைந்த மில்லை வந்து வெற்றி செஞ்சால அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் உள்ளே இருந்ததுங்க. இன்னொரு மில்லில் வந்து ஒரு அழைப்பு இருந்தது, எங்கள் மில்லு சரியாக ஓடலைங்க, உங்களால் பண்ண முடியுமா, சரி பண்ணி தர முடியுமா அப்படின்ட்டு கேட்டாங்க. எஸ், அதான் நமக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. வெற்றி பெற்ற மில்லையும் வேலை பார்த்துருக்கோம், தோல்வியுற்ற மில்லில் இந்த வெற்றிகரமாகவும் நடத்தியிருக்கோம். ஸோ 2 எக்ஸ்பீரியன்ஸுங்களில் போய் பார்க்கலாம், எங்கே தப்பு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சது சரி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டேங்க. சரி, முதல் நாள் காலையில் ஜாயின் பண்ணுறேன், எல்லா மில்லெலாம் சுற்றி பார்க்குறேன், எது இடத்துல என்னென்ன பண்ணலான்ட்டு மனசுக்குள்ளேயே பிளான் பண்ணுறோம். சரி, இதெல்லாம் வந்து சரி பண்ணணும், இது நம்மளால் முடியும், இது வந்து காசு செலவழிச்சா தான் எம்டியோடைய சம்பளத்தின் பேரில் இது சரி பண்ண முடியும் அப்படி இந்த மாதிரி எல்லாம் பிரிச்சுக்கிட்டு மனசுக்குள்ளே பிளான் பண்ணிட்டே இருக்கு. மத்தியானம் லஞ்ச் வர ஆகிடுச்சு. லஞ்ச் வர இல்லாமல் எம்டி கூப்பிட்டாருங்க, வாங்க சார் சாப்பிட போகலாம் அப்படின்ட்டு. பரவாயில்லையே, இவ்வளோ அன்பாக கூப்பிட்றாரு முதலாளி அப்படின்னு சொல்லி அவர் கூட போனாங்க. நேராக கேண்டீன் போனோம். ஓகே, அது பழைய கட்டடங்க. இந்த சுத்தம்ங்கிறது ஒரு துளி கூட இல்லைங்க. அப்படியே குப்பையாக இருக்குங்க. டேபிள் குப்பை, கீழே குப்பை, தரையில் குப்பை. டேபிள் கீழே பார்த்திங்கன்னா 2 நாய் படுத்துருந்தோங்க. கம்பெனி நாய் தான். அதை வந்து அப்புறம் சுச்சுன்னு விரட்டி வெளியே விட்டோம். அங்கேயே கோழி வளர்க்குறது, இது வளர்க்குறது, ஆடு ஈடு எல்லாம் அவ்வளோ மோசமாக இருந்தது. அந்த மாதிரி கேண்டீன் நான் வாழ்நாளில் பார்க்கவே இல்லை.
சரி அப்படின்ட்டு எம்டியே உட்காந்து சாப்பிட்றாரு, அப்புறம் நமக்கு என்ன அப்படின்னு நினச்சிட்டேன். அப்புறம் வந்து சமையல்காரம்மா வந்து 2 பிளேட்டில் வந்து சாதமும், துவையல், இது சாம்பார் ஊற்றி கொடுத்தாங்க. சாம்பார் மொதல் காரம் கையில் வாயில் வச்ச உடனே காரம் ஏறிடுச்சு. அவ்வளோ காரங்க. சரி, இந்த சமையல்காரம்மாட்ட அப்புறமே சொல்லி காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லணும் அப்படின்னு மனசுக்குள்ளே பிளான் போட்டுக்கிட்டேன். ஏன்னா இவ்வளோ காரத்தை வச்சு தொழிலெல்லாம் வேலை பார்க்க முடியாது, வயிறெல்லாம் கெட்டு போகும். அவர் எம்டி பேசாமல் சாப்பிட்ருந்தார், அப்படியே சாப்பிட்ருந்தார். சரி அப்படின்ட்டு நிறைய தண்ணி குடிச்சு வெளியே போயிட்டு வாழைப்பழம் சாப்பிட்டு அந்த காரத்தை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேங்க. நான் எப்போயுமே நைட்டில் வந்து வெந்தயம் சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. வீட்டில் வெந்தயம் இருக்கும், வெந்தயம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேன். ஸோ இது ஒரு நாளாச்சு. அப்புறம் இன்னும் ஒரு நாள் 2 நாள் அடுத்த நாளுக்கு அப்படியே வேலை பார்த்துருந்தேன். அப்போ வந்து நடுவில் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். இது எல்லாம் இந்த மாதிரி இருக்குங்க, பேசிட்டு இந்த கேஸில் பேசியிருக்கும்போது சொல்கிறார், என்ன சமையல் மட்டும் கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்குது, அது கொஞ்சம் சரி பண்ணு அப்படின்ட்டு நான் கேஷனாக சொன்னேன். அப்புறம் தான் அவர் ஃப்ரெண்டு சொன்னார், இல்லை வேணும்னே தான் எம்டி சொல்லி தான் காரம் அதிகமாக போடுறாங்க அவங்க. அவர் எம்டி வந்து எப்பவுமே போதையில் இருப்பார். இப்பயும் அவருக்கு காரம் வந்து நிறையா வேணும். இன்னொன்று என்ன பண்ணுவாங்க, அவருக்கு வந்து சாதம் போடும்போதே வந்து உள்ளர நெய் நிறைய ஊற்றி மேலே காரமான சாம்பார் ஊற்றுவாங்க. ஸோ நெய் ஊற்றினா சாம்பார் வந்து அவருக்கு, நெய் ஊற்றாமல் மற்ற தொழிலாளிக்கு, மற்றவங்களுக்கு, அதிகாரிகளுக்கு. ஸோ நானும் அவரும் ஒரே சமயத்தில் சாப்பிட்றோம். இந்த மாதிரி ஒரு கண்ணில் வெண்ணெயும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு அப்படிம்பாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணதுங்க. நான் அப்போவே தீர்மானித்தேன் எந்த இடத்துல வந்து தப்பு நடக்குதுன்ட்டு. தப்பு வந்து எம்டியுடைய பேரில். ஏன்னா கீழே வேலை பார்க்குறவங்கள வந்து மனுஷனாக மதிக்காத இது வந்து ஃபேக்ட்ரி வந்து வெற்றி அடைய வாய்ப்பே இல்லைங்க. அப்புறம் அன்றைக்கி ஈவினிங் சொல்லிட்டேன், நான் கிளம்புறேங்க அப்படின்ட்டு. சம்பளம் கூட நீங்கள் வச்சுங்க, எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் கிளம்புறேன் அப்படின்னு அப்படியே சொல்லிட்டு வரல. இந்த மேனேஜ்மெண்ட் கீழெல்லாம் கண்டிப்பாக வேலை பார்க்கக்கூடாது, வேலை பார்க்க முடியாதுன்ட்டு. ஸோ என்னுடைய 40 வருஷ அனுபவத்தில் நான் பார்த்த ரொம்ப 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 மோசமான மேனேஜ்மெண்ட் இந்த 2 மேனேஜ்மெண்ட்டும். நன்றி, வணக்கம்.